திருப்பாடல் 130:5. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவருக்காக காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கிறது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஏன்னா அவர் தான் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அதனால தான் சங்கீதங்கள் புத்தகம் அந்த 62வது அதிகாரம் திருப்பாடல் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறப்ப ஆண்டவர் அங்கே சொல்லுவார் பாருங்க, நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். இப்ப நாம கூட இந்த கூகுள் பிரேயர்ல ஆண்டவருடைய சமூகத்துல தான் அப்படி போய் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அதுலேயே அவர் துவக்கத்தில் சொல்கிறார் பாருங்க, அவரது சொற்களுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அப்போ அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவருடைய வார்த்தை. மத்தேயு 5வது அதிகாரம் அந்த 18 நம்ம வாசிக்கிறப்ப சொல்வார், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆண்டவர் விண்ணு மண்ணு ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தையில் ஒரு புள்ளியோ சிற்றெழுத்தோ மாறாது. எபிரேயர் 4:12 சொல்வார், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, எலும்பு மஜ்ஜைகளை ஊடுருவக்கூடியது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது. அப்போ அந்த வார்த்தையை தான் நம்ம கேட்பதற்காக இங்கே நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு சுகம், ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு பெருக செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே வரலாற்றில் தெரிந்த ஒரு விஷயந்தான், வரலாற்றில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம அதை திரும்ப பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோவானுடைய புத்தகம் 6வது அதிகாரம், அந்த 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் 6வது வசனம் பாருங்கள். 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ அங்கே ஜனங்கள் வர்றாங்க. அதில் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப தெரியும், அங்கே ஜனங்கள் வர்றாங்க. ஜனங்கள் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கிறப்ப அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர்களை நான் திரும்ப அனுப்புனா வழியில் சோர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ நம்ம கூகுள் ப்ரேயரில் இருக்கிற நம்மளே பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்கிறது யோசிப்பேன். இவங்களை வெறுமனே இந்த கூகுள் ப்ரேயர்லேருந்து அனுப்பிட்டாக்க அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அடுத்த ப்ரேயர் வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா போங்க ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தொய்வு வரக்கூடாது. அதை கர்த்தர் பார்க்குறாரு, அந்த ஜனங்களை பார்க்குறாரு, தன்னிடம் வரக்கூடிய ஜனங்களை பார்க்குறாரு. என்னிடம் வருகிறவன் 3:21 அங்கே யாத்திராகம விடுதலை பயணத்தில் சொல்வார், அவனை நான் வெறுமனை அனுப்புவது இல்லைன்னு தான் சாமி சொல்வார். அப்போ யார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரார்களோ, யார் ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கிறார்களோ, யார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் அந்த 14வது அதிகாரம், மத்தேயின் புத்தகம் 14வது அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்களேன்.
மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ அவர் சாமி சொல்கிறாரு, காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த பிள்ளைகள் வெறுமனே போகக்கூடாது. ஆமென். ஆமென். அதுதான் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையாகவும் இருக்கும், ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை. என் பிள்ளைங்க வந்து சும்மா பெயரக்கூடாது, வழியில் போனால் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீங்களே அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சீடர்கள் சொல்கிறாங்க, சாமி நம்மள்கிட்ட ஒன்றும் முடியாது, அனுப்பி விடுங்க. அனுப்புறதில்ல தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன். அவன் வியாதியோடு வந்திருக்கிறானா திரும்ப அவனை வியாதியோடு அனுப்ப மாட்டேன். அவன் பசியோடு இருக்கானா திரும்ப பசியோடு அனுப்ப மாட்டேன். நான் அவன் கடனோடு வந்திருக்கிறானா திரும்ப கடனோடு நான் அனுப்ப மாட்டேன். அவன் எப்படி வந்திருந்தாலும் அவனுடைய நிலையை மாற்றி தான் நான் அனுப்புவேனே ஒழிய அப்படியே நான் அனுப்புவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, அப்படி நான் அவனை வெறுமனே அனுப்பிட்டேன்னா வழியில் சோர்ந்து போயிடுவான். நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தையை அவன் விசுவசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை அவன் நம்பும் பொழுது என்னுடைய வார்த்தை அவனுக்குள்ளார செயலாற்றும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வார்த்தை அவனுக்குள்ள செயலாற்றும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, சாமி இவ்வளோ பேருக்கு என்னால் உணவு கொடுக்க முடியாது சாமி. இங்கே போய் 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது சாமி. ஆண்கள் மட்டும் 5000, இந்த அப்புறம் புள்ள குட்டிவா குழந்தைங்க இது மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, பொம்பளைங்க புள்ள குட்டிவா எல்லாத்தையும் பார்த்தாலே கணக்கு பண்ணாலே ஒரு 25,000 பேர் வருவாங்க சாமி. அவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எங்கே போகிறது? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சாமி கேட்குறாரு, சரி உடனே அப்படி சொல்லி இந்தா டக்குன்னு கொடுத்துரும் அப்படிலாம் செய்ய மாட்டார். உன்கிட்ட என்ன இருக்கு அதையே நான் பெருக செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். உன்கிட்ட என்ன இருக்கிறது அதை நான் பெருக செய்கிறவன். உன்கிட்ட இருக்கிறத என்னிட்ட கொண்டுட்டு வா. எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீர் வேதனை நெருக்கடி போராட்டம் எதுவாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை அந்த நிலையில் நான் வைக்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த நிலையில் நீ இருக்க போகிறதில்லை, நான் அதை மாற்றுறதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டுருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எங்கள் சாமி சொல்கிறாங்க பாருங்க, அதை மாற்றுறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன், என் பிள்ளைங்களையும் நான் அதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறேன். எல்லாம் என் வார்த்தையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவர் சாமி சொல்கிறார் பாருங்க, அவங்கள எல்லாத்தையும் போய் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரையும் முதல்ல அமர செய்யி. லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இவர்களை 50 பேராக நீங்கள் அமர செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, சீடர் சொல்கிறாரு, சாமி நம்மள்கிட்ட அவன் ஒரு சின்னோண்டு பையன் தான், 2 மீன் 5 அப்பம் வச்சுருக்கான், அவ்வளோதான். அது அவன் தான் சாப்பிட எடுத்துக்கிட்டு வந்துருக்கான். நம்மள்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது சாமி, இவங்களெல்லாம் நீங்கள் அனுப்புங்க. சாமி சொல்கிறாரு, அனுப்பாதனா அவர்களுங்களுக்கு நாமளே கொடுப்போம். அல்லேலூயா. நாமளே கொடுப்போம். நானே கொடுப்பேன். நானே சர்வ வல்லமை உள்ள தேவன்.
17:1 ஆதியாகம தொடக்க நூற்றில் சொல்வார், நானே எல்சாடாய் சர்வ வல்லமை உள்ளவன், என்னால் முடியாதது ஒன்றும் கிடையாது, உட்கார வை அப்படிங்கிறார். எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. அப்போ அப்படியே வந்து பார்க்குறாங்க, சாமி எல்லாரையும் உட்கார வைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அந்த வார்த்தையில் ஒரு ஆழம், ஒரு அழுத்தம், அவங்க சீடர்களுக்குள்ளார ஒரு பணிவு. இதெல்லாம் நடக்குமா சாமி? அவங்க கேட்கல பாருங்க. நம்மள்ட்ட இருக்கிறது 2 மீன் 5 அப்போ நல்லா தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்கார வை. பிரைஸ் எல்லாம். நம்மன்னா எவ்வளோ கிண்டல் அடிச்சிருப்போம். கர்த்தர்கிட்ட சொல்லும், நம்மன்னா எவ்வளோ கிண்டல் அடிச்சோம். நான் சொல்கிறேன், கேட்குறாரா எங்கேயாவது? ஆனால் சீடர்கள் அப்படியே பணிந்து கொண்டார்கள். நீ என்னிட்ட கொண்டுட்டு வா. அப்போ அவங்க 2 கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போனோடனே வானத்தை நோக்கி பார்த்து அதை பிட்டு அவங்க கையில் கொடுக்குறாரு. நன்றி சொல்கிறார். வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லும் பொழுது அந்த நன்றி சொல்லிட்டு அதை பிட்டு அவங்க கையில் கொடுக்குறப்ப அப்போ அவர் பார்க்குறாரு. பிலிப்பு அப்படியே ஒரு பார்வை பார்க்குறார். ஏசப்பா ஒரு பார்வை பார்க்குறாரு. அது பெருகலைங்க. அவரை பார்க்குறாரு. உடைச்சது அப்படியே கூடையில் இருக்கு, மீன் அப்படியே கூடையில் இருக்கு, பெருகலை, அப்படியே இருக்கு. அப்போ பார்க்குறான், ஆண்டவரையும் பார்க்குறான், கூடையையும் பார்க்குறான், அப்படியே இருக்கு. ஏசப்பா ஏசப்பா நீ போ. பிரைஸ் அல்ல. நீ போ. அப்போ 2:4 சொல்லுவார். ரோமேர் 1:17 சொல்லுவார். 10:30 எபிரேயரில் சொல்லுவார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பிரைஸ் எல்லாம். 6:14 நீதிபதிகள் ஆகமத்தில் சொல்லுவார், உன்னை அனுப்புறது நான் அல்லவா, உன்னை பெருக செய்ய போகிறது நான் அல்லவா, உன் வியாதியை குணமாக்க போகிறது நான் அல்லவா, உனக்கு மகப்பேரை கட்டளையிட போகிறது நான் அல்லவா, உனக்கு வீட்டை கட்டளையிட போகிறது நான் அல்லவா, திருமணத்தை நடத்த போகிறது நான் அல்லவா, நான் அனுப்புகிறேன், நீ போ. பிரைஸ் எல்லாம். அந்த 2 மீனை 5 அப்பத்தையும் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அப்படியே தான் இருந்தது. அவன் ஒரு ஸ்டெப் அப்படி திரும்பி ஜனங்களை நோக்கி பார்த்தான். ஜனங்கள் பக்கத்தில் போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போகிறான். போகும் பொழுது அப்படி கனமாகுது. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். அது வரைக்கும் ஆகாத, அது வரைக்கும் பெருகாத, அது வரைக்கும் அப்படியே இருந்த அந்த மீனும் அப்பமும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் போகும் பொழுது அது பெருகினது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, அதை தாங்க எங்க சாமி சொல்றாங்க. என் வார்த்தையை கேட்டுட்டு நீ அப்படியே இருக்காத, என்னால் பெருக செய்ய முடியும் அப்படி என்றதை நினைச்சு நீ திரும்ப போகும் பொழுதுதான் அது பெருகும். ஏன்னா நானே வழியும் உண்மையும் சத்தியமும் ஜீவனும். ஆமென். அதனால தான் அங்கே சாமி சொன்னார். அந்த யோவான் 14:6 சொல்லுவார், நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு வாழ்வு, நான் தான் உனக்கு ஓசை. நீ என்னைய நம்பு, உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண்பாய். நீ என்னைய நம்பு, உன் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை காண்பாய். நீ என்னைய நம்பு, உனக்கு நல்ல மகப்பேரை கட்டளையிடு. நீ என்னைய நம்பு, உன் பிள்ளைக்கு நல்ல வரனை அமைத்து கொடுப்பேன். நீ என்னைய நம்பு. பிரைஸ் எல்லாம். அவங்கள அனுப்புங்க சாமி, அவங்கள அனுப்புங்க சாமின்னு சீடர்கள் சொல்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், அவங்கள உட்கார வை. என்னைய நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைங்களை சும்மா அனுப்ப மாட்டேன். நம்ம கூகுள் ப்ரேயரில் குமார் பிரதரையும் பார்த்து அதுதான் சாமி சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் அனுப்பாதீங்க, உட்கார வைங்க. ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்லவா. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்லவா, நம்மளை நிரப்ப போகிறவர் அவர் அல்லவா, நம்மளுடைய வாழ்க்கையில் கவலையும் வேதனையையும் நீக்க போகிறவர் அவர் அல்லவா. நாம் அவரை நம்புவோம். நாம் நம்பி வந்தோம்.
அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். அவருடைய வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தைகள் நமக்குள்ளார போனது. நம்ம நரம்புகள் எல்லாம், அது எலும்புகள் மஜ்ஜைகள் எல்லாம் ஊடுருணுவது. ஆனாலும் பசிக்குதே சாமி அப்படிங்கிறப்ப சாமி சொன்னார், நான் உன்னை நிறைவு செய்யாமல் வெறுமனே அனுப்புவதில்லை. பிரைஸ் எல்லாம். என் வார்த்தையை நீ கேட்டியன்னா உன் தொழில் பெருகும். என் வார்த்தையை நீ கேட்டியன்னா உன் வேலை வாய்ப்பில் உயர்வு கிடைக்கும். என் வார்த்தையை நீ கேட்டியன்னா உன் சம்பளத்தில் உயர்வை கட்டளையிடுவேன். என் வார்த்தையை கேட்டால் உனக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், வீடு வாசல் இவைகளை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய உன்னதமான தகப்பன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு என்ன சொல்லுவீங்க, அதுதான் நம்ம கேட்டோம். அந்த பிலிப்பு கையில் அந்த மீனும் அப்பமும் இருக்கிறப்ப பெருகலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு திரும்பி நடக்கும் பொழுது தான் அது பெருகினது. அதே போல தான் கர்த்தர் நம்மளை சொல்கிறாரு, இன்றைக்கி என் வார்த்தையை கேட்டு நீ அப்படியே இருக்காத, என்னால் பெருக வைக்க முடியும் என நீ விசுவசி, உன்னுடைய தொழிலை பெருக செய்வேன். உன் தொழிலை பெருக செய்வேன். உன் வேலை வாய்ப்பை ஆசீர்வதிப்பேன். உன் சமாதானத்தை ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் நிறைவு செய்வேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம், ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டோம், ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிட்டோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம் என்கிறத கர்த்தர் இங்கே சொல்கிறார் பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் பசியடையார், வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவர் சாமி சொல்றார், அவர்கள் பசியடையார், தாகமுறார். எதில் நமக்கு தாகம்? வேலை வாய்ப்பில் தாகமா? இனி அந்த தாகம் இருக்காது. என் வார்த்தையை கேட்டுட்டேன், உனக்கு அது நிறைவு கிடைக்கும். நீ பசியோடு இருக்கிற, என் வார்த்தையை கேட்டிருக்கிற, உன்னை நான் நிறைவு செய்வேன். உனக்கு வெயிலோ வேதனையோ நஷ்டமோ எதுவும் உன்னை வாட்டாது. ஏன்னா உன்னை நடத்துகிறவர் உன் கரம் பிடித்து நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல நீ செழிப்பாய் இருக்கிறதை இந்த உலகம் பார்க்கும்படியாக நான் இந்த வார்த்தைக்கு பிறகு நான் உன்னை நடத்த போகிறேன். ஏனெனில் உன் மீது கருணை காட்டக்கூடிய நான் உன் கரம் பிடித்து நடத்த போகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் சாமி. இந்த வார்த்தை அவர்களுக்கு வாழ்வாகட்டும் சாமி. இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமென்.